அண்ணி, அண்ணி, இன்னுமா ரெடியால நீங்க? 4வது வாட்டி அம்மா அனுப்பியிருக்காங்க உங்களை கூப்பிட சொல்லி. இந்த தடவை உங்களை கூட்டிட்டு போலனா உங்களுக்கு இல்ல, எனக்கு தான் அடி விழும். இதோ இந்த பிளஷும் லிப்ஸ்டிக்கும் போட்டுறேன், 2 நிமிஷம். இத சொல்லிட்டு புது மருமக மறுபடியும் மேக்கப் போட ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் போற வரைக்கும் சுமியும் பக்கத்திலே நின்னுட்டு இருந்தா. அட அண்ணி, உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. அட என்ன சோமி, இதெல்லாமே டூப்ளிகேட் தான். இது லேஷ் க்ளூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆச்சரியமா இருக்கே. அப்புறம் இது என்ன அண்ணி? இதுவா? இது பிளஷ், அப்புறம் ஹைலைட்டர், அப்புறம் இது ஐ ஷேடோஸோட பேலட். அப்புறம் இன்னொன்னு காமிக்கவா? இது பாரு, இது லிப்ஸ்டிக் கலெக்ஷன். அட சூப்பர் அண்ணி, உங்ககிட்ட மேக்கப் உடைய எவ்ளோ கலெக்ஷன் இருக்கு. என்கிட்ட ஒரே ஒரு ரோஸ் கலர் லிப்ஸ்டிக் இருக்கு. அதுவும் ரொம்ப அடம் பிடிச்சதுனால அம்மா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தாங்க. அட ஏன் அப்படி? உன் வயசுல இருக்கிற பொண்ணுங்க எவ்வளவு மேக்கப் போடுவாங்க. ஆமா, ஆனா மேக்கப் அம்மாக்கு பிடிக்காது. அவங்களும் பண்ண மாட்டாங்க, என்னையும் பண்ண விட மாட்டாங்க. அப்படியா? பரவாயில்ல விடு. இனிமே நீ என்ன மேக்கப் போடணும்னாலும் என்கிட்ட கேளு, நீ எடுத்துக்கலாம். அதை விட நீங்களே எனக்கு மேக்கப் போட்டு விடலாமே. உண்மையா சொல்லணும்னா எனக்கு மேக்கப் போடவே வராது. சரி வா, வந்து உட்காரு. இன்னைக்கே உனக்கு மேக்கப் போடுறேன். ரொம்ப சந்தோஷமா சோமி வந்து உட்காந்துட்டா. அப்புறம் மான்சியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட மேக்கப் போடுறா. இதுக்கு நடுவுல இவங்க 2 பேரும் வெளியில கூப்பிடுற விஷயத்தையே மறந்துட்டாங்க. ரொம்ப நேரமா இவங்க 2 பேரும் வெளியில வராததுனால சோமியோட அம்மா உள்ள வந்துட்டாங்க கூப்பிடுறதுக்கு. இங்க நடக்கிற விஷயத்த பார்த்ததும் அவங்களுக்கு இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. சோமி, உன்னை யார் அதெல்லாம் போட சொன்னா? என்ன இது மேக்கப் போட்டுக்கிட்டு? அது வந்துமா, நான் என்னன்னா கொஞ்சமா அது வந்து. அத்தை, நீங்க சோமிய கோவப்படாதீங்க, நான் தான் உட்கார வச்சேன். நீங்க சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். பாருங்க, கொஞ்சம் மேக்கப் போட்டதுலயே இவ எவ்வளவு அழகா இருக்கான்னு. அழகா? அப்படியே பேய் மாதிரி இருக்கா, உன்ன மாதிரி. ஏய் சோமி, முதல்ல போய் முகம் கழுவிட்டு வா, அப்புறம் எல்லாருக்கும் டிஃபன் கொடு. அவங்க அம்மா சொன்ன பேச்ச கேட்டு அவ ரொம்ப ஷாக் ஆயிட்டா. அப்புறம் பேசாம முகம் கழுவ போயிட்டா. அவ அங்கிருந்து கிளம்புனதும் மான்சி கல்யாணி கிட்ட சொன்னா, இன்னொரு வாட்டி என் பொண்ணுக்கு உன்ன மாதிரி மேக்கப் போட்டானா மரியாதை கெட்டுரும். ஏன் அத்தை, என்ன மாதிரி மேக்கப் போட்டா தப்பா? ஒரு தப்பா இருந்தா சொல்லலாம். வீட்ல இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மாதிரி லிப்ஸ்டிக் போட்டுட்டே உட்காந்துருக்க. இதுலயே தெரியலையா உன் நிலைமை என்னன்னு? உங்க அப்பா ரொம்ப வசதியானவரு, நீ என்ன வேணாலும் செலவு பண்ணலாம் இந்த மாதிரி மேக்கப் எல்லாம் வாங்கறதுக்கு. ஆனா எங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு நாங்க இததான் கத்து கொடுத்துருக்கோம், விரலுக்கு ஏத்த வீக்கம் தான் இருக்கணும்னு. ஆனா அத்தை, போதும், இனிமே நான் உன்கிட்ட பேச விரும்பல. வெளியில எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு டைம் கிடைச்சா எல்லாருக்கும் உன் முகத்தை வந்து காட்டு, இல்லனா எல்லாரும் திரும்பி போயிடுவாங்க. இத சொல்லிட்டு கல்யாணி அங்கிருந்து போயிட்டா. அவங்க பின்னாடியே மருமகளும் முக்காடு போட்டு வந்தா. கல்யாணிக்கு 2 பசங்க. பெரிய பையன் வினேஷ், அப்புறம் சின்ன பொண்ணு சோமி. வினேஷும் மான்சியும் ஒரே காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஷிப்போட சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து காதலிச்சாங்க. கல்யாணிக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல. பணக்கார வீட்டு பொண்ணுங்க ஏழை வீட்டுக்கு வந்தா அவங்களால சமாளிக்க முடியாதுன்னு நினைப்பாங்க. அப்புறம் அவங்கள ரொம்ப குறைச்சு எடை போடுவாங்க. ஆனா மான்சியோட நினைப்பு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மான்சி, முன்னாடி உன்கிட்ட நான் சொன்னேன், அம்மா கூட நீ அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னு. எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்பாங்க. பாத்தியா எப்படியெல்லாம் அவங்க திட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னு? எங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க. இல்ல வினேஷ், நான் அத்தையும் சோமியும் விட்டு எங்கேயும் வரமாட்டேன். நீயே யோசிச்சு பாரு, நம்மள விட்டு அவங்களுக்கு வேற யார் இருக்காங்க? அதை யோசிச்சுதான் நானும் சும்மா இருக்கேன்பா. உனக்கு தெரியுமா, அம்மா எப்பவுமே இப்படி இல்ல. அப்பா உயிரோட இருக்கும்போது அவங்க வீட்டை ரொம்ப நல்லபடியா பாத்துப்பாங்க. அப்பா அவங்கள விட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. சின்ன வயசுலயே அவங்க விதவையானதை தாங்கிக்கவே முடியல. அதனால தான் அவங்க இப்படி இருக்காங்க. அதெல்லாம் பரவாயில்ல வினேஷ், நான் பாத்துக்கிறேன். என்ன நம்பு, அத்தை சொன்ன விஷயத்துல நான் எதுவுமே கவலைப்படல. ஆனா அவங்க மனசுல இடம் பிடிச்சு அவங்கள சந்தோஷமா பாத்துக்கணுங்கிறதா என்னோட எண்ணம். ஓஹோ, மறுபடியும் மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சே, இப்ப என்ன பண்றது? அத்தா பார்த்தாங்கன்னா கோவப்படுவாங்க. கோவப்பட மாட்டாங்க, ஏன்னா அம்மா வரதுக்குள்ள நான் சரி பண்ணிடுறேன். குடுங்க அண்ணி, குடுங்க. தேங்க்ஸ் சோமி, நீ இல்லனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அட அண்ணி, இது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அப்புறம் அண்ணி, இன்னைக்கு சாயந்தரம் ஏதாவது வேலை இருக்கா? சரி விடுங்க, பாத்துக்கலாம். அட, அது எப்படி விட முடியும்? சரி சொல்லு, என்ன விஷயம்? நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். அது எனக்கு ஐலைனர் போட கத்து கொடுங்களேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போடுறாங்க, எனக்கு தான் வராது. நான் கத்து கொடுக்கறேன். ஆனா அதுக்கு நீ டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும், அப்பதான் செட் ஆகும். சரி,
அப்பா விடுங்க. இன்னைக்கு அம்மா வெளியில போயிருக்காங்க, அதனால போடுறேன். டெய்லி நான் எப்படி போட முடியும்? நீ உனக்கு போட்டுக்க முடியாது, ஆனா எனக்கு போட முடியும்ல. என்ன என்ன சொல்றீங்க நீ? என்ன சொல்றேன்னா, டெய்லி அம்மா பூஜை பண்ற சமயத்துல நீ இங்க வந்துரு. அப்ப நான் உனக்கு மேக்கப் போட கத்து கொடுக்கறேன். அப்புறம் அம்மா கோவிலுக்கு போற டைம்ல நீ எனக்கு மேக்கப் போட்டு விடு. இதனால உனக்கு பிராக்டிஸும் ஆகும், அத்தைக்கும் தெரியாது. மான்சியோட பேச்ச கேட்டு சோமி ரொம்ப சந்தோஷப்பட்டா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம், ஏய் விமலா, என் பொண்ணு சோமிய பாத்தியா? ஆ, பார்த்தேன். உன் பொண்ணையும் பார்த்தேன், உன் மருமகளையும் பார்த்தேன். தெருர் மனையில இருக்கிற பியூட்டி பார்லர் கிட்ட 2 பேரையும் பார்த்தேன். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. உலகத்துல இருக்கிற மருமகளுங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்களான்னு தெரியல. உங்க வீட்டு மருமக மட்டும் எப்படி வித்தியாசமா இருக்கா. உங்க மருமக மாதிரியே உங்க பொண்ணு மாறிக்கிட்டே வரா. இத கேட்டதும் கல்யாணி ரொம்ப கவலையா இருக்கா. மருமக மேலயும் மகன் மேலயும் ரொம்ப கோவமா இருக்காங்க. அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததும், வந்துட்டாங்க மகாராணி. சோமி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அதுக்கு முன்னாடி என் மருமகளுக்கு புத்தி சொல்லணும். என்னடி, நான் உன்கிட்ட சொன்னல என் பொண்ணுகிட்ட இருந்து விலகிருன்னு, ஆனா நீ கேக்கல. சொல்லு, என் பொண்ண எதுக்கு பார்லருக்கு கூட்டிட்டு போன? இவளையும் உன்ன மாதிரியே மாத்தணும்னு நினைக்கிறியா? அம்மா, உங்களுக்கு ஒன்னும் தெரியாது, சும்மா இருங்க. நீ வாய மூடு சோமி, இல்லனா காலை உடைச்சிருவேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட கேட்காமலே அவ கூட போயிருப்ப. ஏன்னா அவங்க கண்டிப்பா போய் ஆகணும். அவங்க பியூட்டி பார்லருக்கு போகல, சோமி அட்மிஷனுக்காக போனாங்க. அட்மிஷனா? சோமிக்கா? எங்க? அப்புறம் இத பத்தி என்கிட்ட ஒன்னும் சொல்லலையே. ஒருவேளை உங்ககிட்ட நான் சொல்லிருந்தா சோமைய போக விட மாட்டீங்க. நானும் என் பொண்டாட்டியும் சேர்ந்து சோமிய ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல பியூட்டிஷியன் கோர்ஸுக்கு சேர்த்து வைத்திருக்கோம். வேண்டாம், தேவையில்லாம பைசா எல்லாம் செலவு பண்ண வேண்டாம். அப்புறம் அதுல சேர்ந்து அவ என்ன பண்ணுவா? உன் பொண்டாட்டி மாதிரியே ஆகணும்னு நினைக்கிறியா? இல்ல அத்த, சோமி என்னை விட ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவா. என்ன நம்புங்க. இத பாருங்க, போன வாரம் இந்த ஊர்ல நடந்த மேக்கப் காம்படிஷன்ல இவதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. பெரிய பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் தோக்கடிச்சிருக்கா. ஆனா இவகிட்ட எந்த ப்ரொஃபஷனல் டிகிரியும் கிடையாது. அப்புறம் அம்மாவோட கைய பிடிச்சு சோமி என்ன சொன்னானா, அம்மா, நான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஆனா அண்ணி மாதிரி என்னால என்னைக்குமே ஆக முடியாது. அவங்க 1000த்துல ஒருத்தர். அவங்க எனக்கு அண்ணி, ஃப்ரெண்ட், அப்புறம் ஒரு தாய் மாதிரி எனக்கு எப்பவுமே துணையா இருந்தாங்க. சோமியோட பேச்ச கேட்டு அம்மா அப்படியே நின்னுட்டாங்க. அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. சோமியோட தலையில அவங்க கைய வச்சு தடவி மான்சி முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு வெக்கத்துல தலை குனிஞ்சாங்க. ஏன்னா அவங்க மான்சியை விட நல்ல மருமக வேற யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கன்னு நம்பினாங்க. கொஞ்சம் என்னோட மேக்கப் நல்லா பண்ண அஞ்சலி, ஒரு கல்யாணத்துக்கு போகணும். அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க 3 பேருமே உங்களுக்கு அழகா மேக்கப் பண்ணுவோம். இப்படி சொல்லி அஞ்சலி அவளோட 2 தங்கைகளோட சேர்ந்து அந்த லேடிக்கு மேக்கப் போட்டாங்க. அப்புறம் அந்த லேடி கண்ணாடியில பாத்துக்கிட்டப்போ அவங்க ரொம்பவே அசந்து போனாங்க. ரொம்பவே சந்தோஷமா அஞ்சலிக்கு 500 ரூபாய் கொடுத்தாங்க. அஞ்சலி, மாதிரி, அனுராதா சகோதரிகள் 3 பேருமே பிலாஸ்பூர்ன்ற ஊர்ல அவங்க அம்மா அப்பாவோட இருந்துட்டு இருக்காங்க. அவங்க ஏழையா இருக்கிறதுனால அந்த 3 சகோதரிகளும் சேர்ந்து ஊர்ல இருக்கிற லேடிஸ்க்கு மேக்கப் போட ஆரம்பிச்சாங்க. இந்த வேலையே செஞ்சு செஞ்சு அவங்களுக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்க இந்த வேலையில எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க. அதனால ஊர்ல இருக்கிற லேடிஸ் எல்லாம் மேக்கப் செய்ய சொல்லி இவங்கள தான் கூப்பிடுவாங்க. இப்படிதான் அஞ்சலி வீட்டை பாத்துக்கிட்டா. ஆனா அஞ்சலியோட அப்பா மோதிலால் அவரோட பொண்ணுங்களோட கல்யாணத்தை பத்தி கவலைப்பட்டுட்டு இருப்பாரு. அவரோட மனைவி விம்லா கிட்ட சொன்னாரு, விம்லா, எனக்கு ஒரே ஒரு கவலைதாமா, இவங்க 3 பேருக்கும் எப்படி கல்யாணம் பண்ணி வைப்ப? ஆமாங்க, நானும் இத பத்தி தான் யோசிச்சுட்டே இருப்பேன். அப்பதான் அஞ்சலி அவளோட தங்கைகளோட வந்து இப்படி சொன்னா, அப்பா, கல்யாணம் பண்ணிக்கிறது அவசியமா? என்னம்மா நீ சொல்ற? கல்யாணம் ஆகலனா இந்த உலகம் தப்பா பேசுமா? ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களால வேலை செய்ய முடியலனா எங்களுக்கு இந்த வேலை ரொம்பவே திருப்தியா இருக்கு. அட கண்ணு, கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க வீட்டை மட்டும் பாத்துக்கோங்க. வேலை உங்களோட கணவர்கள் பண்ணிப்பாங்க. ஆனா ஒன்னு சொல்லாதீங்க, கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். உங்க கல்யாணத்துக்காக நான் வீட்டை அடமானம் வச்சியாச்சு, உங்க கல்யாணத்தை பண்ணி வைப்ப. 3 பேருமே அமைதியாயிட்டாங்க. அடுத்த நாளே அவங்களுக்காக ஒரு சம்பந்தம் வந்தது. சிட்டில கௌசல்யான்ட்டு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுக்கு 3 பசங்க, ராஜீவ், ராகவ், ராகுல். அவங்க தன்னோட பசங்களுக்காக பொண்ணுங்களை தேடிட்டு இருந்தாங்க. அஞ்சலி, மாதிரி, அனுராதாவோட போட்டோஸ பார்த்துட்டு கௌசல்யா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதோடயே வரதட்சணையா 3 லட்சம் ரூபாய் கேட்டாங்க. மோதிலால் அவரோட வீட்டை அடமானம் வச்சுட்டாரு. அப்புறம் ராஜீவ், ராகவ், ராகுலோட அஞ்சலி, மாதிரி, அனுராதாக்கு கல்யாணம் நடந்தது.
3 பேருமே மாமியார் வீட்டுக்கு போனாங்க. அங்க போனதுமே கௌசல்யா அவங்களுக்கு அந்த வீட்டோட ரூல்ஸ் பத்தி சொன்னாங்க. ஒழுங்கா கேளுங்க. இந்த வீட்டுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. நீங்க காலையில 4 மணிக்கே எந்திரிக்கணும். அப்புறம் வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் செய்யணும். அனுராதா இப்படி சொன்னா. அத்தை, காலையில 4 மணிக்கே எந்திரிக்கணுமா? ஆனா நான் அவ்வளோ சீக்கிரமா எந்திரிச்சதே இல்லையே. இத கேட்டு கௌசல்யா கோவமா இப்படி சொன்னாங்க. பழக்கப்படுத்திக்கோங்க. இந்த வீட்ல இருக்கணும்னா இந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணி ஆகணும். இல்லனா இந்த வீட்ல இருந்து வெளியில போலாம். இல்ல அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. அவ சின்ன பொண்ணுல்ல, அவளுக்கு தெரியல. நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். ஒழுங்கா புரிய வை. அப்புறம் நான் சொல்றதெல்லாம் வாய் முடிக்கிட்டு செய்யணும். புரிஞ்சுதா? சரிங்க. சரி, போய் வேலை செய்யுங்க. 3 பேருமே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் அஞ்சலியோட ஹஸ்பண்ட் ராஜீவ் வேற ஒரு பொண்ணு கூட பார்க்ல உட்காந்துக்கிட்டு இருந்தான். இந்த பொண்ணு பேரு பாயல். அவ சொன்னா, ராஜீவ், நீ செஞ்சது சரியே இல்ல. நான் இருக்கும்போது நீ எப்படி இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம்? நாங்களும் கல்யாணம் பண்ணிக்கிற பாயல், நீ கொஞ்சம் வெயிட் பண்ண. எனக்கு தெரியும் ராகவ் அப்புறம் ராகுல் கூட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. ஆனா அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கலன்னு அவங்க ஊரை விட்டே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம 3 பேரும் சேர்ந்து யோசிக்கலாம் என்ன பண்ணலான்னு. சரியா? இப்படி சொல்லி ராஜீவ் பாயலுக்கு புரிய வச்சான். ஆனா அவனுக்கு என்ன செய்யணும்ட்டு எதுவுமே புரியல. இப்படியே சில நாட்கள் கடந்தது. அஞ்சலி, மாதுரி, அனுராதா வீட்டு வேலைகளை நல்லா செஞ்சாங்க. காலையில இருந்து ராத்திரி வர அவங்க ஃபுல்லா வேலை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் கௌசல்யா கிட்ட இருந்து திட்டு வாங்குவாங்க. இப்படியே தினமும் நடந்துட்டு இருந்தது. ஆனா நடுநடுல அவங்களுக்கு பியூட்டி பார்லர் வேலை செய்யணும்ட்டு ஆசையா இருந்தது. அஞ்சலி அக்கா, ஒரு வாட்டி அத்தை கிட்ட பேசி பாருங்களேன். எனக்கு மேக்கப் செய்யணும் போல இருக்கு. ஒரு வாட்டி பேசி பாருங்களேன். எனக்கும் வேலை செய்யணும்ட்டு தோணுது. சரி, நான் அத்தை கிட்ட பேசி பாக்குறேன். அஞ்சலி கௌசல்யா கிட்ட வேலை செய்யறதுக்காக பர்மிஷன் கேட்டப்போ கௌசல்யா கோவமா இப்படி சொன்னாங்க. இப்படி பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? இந்த வீட்டு மருமகங்க என்னைக்குமே வெளியில போய் வேலை செய்ய மாட்டாங்க. இனிமே இப்படி பேசவே பேசாத. அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கான பர்மிஷன் கிடைக்காதுன்னு அஞ்சலிக்கு புரிஞ்சது. அன்னைக்கு சாயந்தரம் கௌசல்யா வெளியில போனாங்க. வீட்ல அஞ்சலி, மாதுரி, அனுராதா மட்டும் இருந்தாங்க. அப்பதான் ஜானகி என்ற பக்கத்து வீட்டுக்காரமா வந்தாங்க. என்னாச்சு ஜானகி அத்தை? இப்போ அத்தை இங்க இல்ல, நீங்க உட்காருங்க, சீக்கிரம் வந்துருவாங்க. பாருமா அஞ்சலி, ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இங்க ஒரு நல்ல பியூட்டி பார்லர் கூட இல்ல. ஒன்னு இருக்கு, ஆனா அதுவும் மூடி இருக்கு. நான் கல்யாணத்துக்கு வேற போகணும். இப்போ எப்படி ரெடி ஆவேன்? இத கேட்டு 3 பேருக்குமே ஒரு ஐடியா வந்தது. அத்தை, எங்க 3 பேருக்கும் பியூட்டிஷியன் வேலை நல்லா தெரியும். நாங்க ஊர்ல செஞ்சிட்டு இருந்தோம். வேணும்னா நாங்க உங்களுக்கு மேக்கப் போடுறோம். இத கேட்டதுமே ஜானகி ரொம்பவே சந்தோஷமா ஒத்துக்கிட்டாங்க. அந்த 3 சகோதரிகளும் ஜானகிக்கு ரொம்பவே அழகா மேக்கப் போட்டாங்க. ஜானகி அத்தைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்ததுன்னா அவங்க 3 பேருக்கும் 3000 கொடுத்தாங்க. இந்தாங்க, நீங்க ரொம்பவே அழகா மேக்கப் போட்டிருக்கீங்க. இங்க யாருக்குமே இப்படி மேக்கப் செய்ய வராது. அப்பதான் கௌசல்யா வந்தாங்க. அஞ்சலி காசு வாங்கறத அவங்க பாத்துட்டாங்க. இத பார்த்து கௌசல்யாக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. என்னது இது? நான் வேண்டான்னு சொல்லியும் நீங்க காசுக்காக மேக்கப் போட்டுட்டு இருக்கீங்களா? நீங்க எல்லாருமே ரூல்ஸ் மீறிட்டீங்க. இல்ல அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. வெளியில போங்க நீங்கலாம், இப்பவே, இந்த நிமிஷமே. கௌசல்யா, ஏன் அவங்க மேல கோவப்படுற? சும்மா இரு ஜானகி, நான் உன்ன அப்புறம் பாத்துக்கிறேன். ஜானகி அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அப்பதான் ராஜீவ், ராகவ், ராகுல் கழுத்துல வரமாலைய போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களோட புது பொண்டாட்டிங்களும் இருந்தாங்க. ராஜீவ் சொன்னா, அம்மா, நீங்க கோவமா இருக்கீங்கன்னு தெரியும். ஆனாலும் நாங்க மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பாயல் எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனாலதான் நான் பூஜாவை விரும்புறேம்மா. ஆனா இத பார்த்து கௌசல்யா கோவப்படாம ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நீங்க நல்ல காரியத்தை பண்ணிருக்கீங்க. இவங்க எப்படியும் சரியாவே வேலை செய்யறதில்ல. நான் வேண்டான்னு சொல்லியும் இந்த 3 பேருமே காசுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. நான் இவங்களை இப்பவே வெளியில துரத்திடுறேன். அஞ்சலி, இந்த வீட்டை விட்டு போ. மாதுரி, நீயும் வீட்டை விட்டு போ. அனுராதா, நீயும் இந்த வீட்டை விட்டு போ. இனிமே எங்க பொண்டாட்டியோட தான் நாங்க வாழுவோம். அஞ்சலி, மாதுரி, அனுராதா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கௌசல்யாவும் அவங்களோட பசங்களும் சேர்ந்து 3 பேரையும் துரத்திட்டாங்க. அன்னைக்கு நைட்டு பாவம் அவங்க 3 பேருமே தெருவுலயே இருந்துட்டாங்க. அடுத்த நாள் 3 பேருமே வாந்தி எடுத்துட்டு இருந்தாங்க. அப்பதான் அங்க ஜானகி அத்தை வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அவங்க 3 பேருமே பிரெக்னன்ட் அவங்களுக்கு தெரிய வந்தது. அஞ்சலி அழுதுட்டு இருந்தா. இப்ப நாங்க எங்க போறது, என்ன செய்யறது? எங்க வயித்துல இருக்கிற குழந்தைங்கள எப்படி பாத்துக்க போறோன்னே தெரியல. அஞ்சலி, நீங்க என்னோட பொண்ணுங்க மாதிரி. நான் உங்க 3 பேருக்கும் உதவி பண்றேன். நீங்க 3 பேரும் என் கூடவே இருங்க. அப்புறம் நான் ஒரு பியூட்டி பார்லரை ஓபன் பண்றேன். நீங்க அதுல வேலை செய்யுங்க. பாத்துக்கிட்டே இருங்க. லேடிஸ் எல்லாம் கியூ கட்டி நிப்பாங்க. அவங்களுக்கு இப்போ தைரியம் வந்தது. அவங்க ஜானகி அத்தை வீட்லயே இருந்தாங்க. வீட்டு வேலையில பார்லர் ஓபன் ஆனதுமே அவங்க அதுல வேலை செஞ்சாங்க.
ஜானகி அத்தை சொன்ன மாதிரியே இங்க ஒரு நல்ல பியூட்டி பார்லரே இல்ல. அதனால இவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் கூடிக்கிட்டே இருந்தது. அவங்க மனசு வச்சு வேலை செஞ்சாங்க. அப்புறம் நல்லா சம்பாதிச்சாங்க. இப்படியே அவங்க 3 பேரும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. எல்லாருக்கும் அவங்கள புடிச்சு போச்சு. இப்படியே அவங்களுக்கு நிறைய காசு வந்தது. அங்க கௌசல்யா வீட்ல பிரச்சனைகள் ஆரம்பிச்சது. அந்த 3 புது பொண்ணுங்களும் நிறைய செலவு செய்வாங்க. இப்படியே காசெல்லாம் செலவாயிடுச்சு. அவங்க வீட்டு வேலையும் சரியா செய்ய மாட்டாங்க. அதனால ராஜீவ், ராகவ், ராகுல் ஆபீஸ்க்கு லேட்டா போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களோட ஜாபும் போயிடுச்சு. இப்போ அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல. சீ ராஜீவ், உன்கிட்ட இப்போ காசு கூட இல்ல. நான் உன்ன மாதிரியான பிச்சைக்காரனோட இருக்க மாட்டேன். நான் போறேன். பாயல் கூடவே மிச்ச பொண்ணுங்களும் கிளம்பிட்டாங்க. இத பார்த்து கௌசல்யா இப்படி சொன்னாங்க. ராஜீவ், வா நாம அஞ்சலி கிட்ட போலாம். அவங்க இப்போ ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறாங்களாம். அவங்கள கூட்டிட்டு வரலாம் வா. கௌசல்யா அவங்களோட 3 பசங்களோட சேர்ந்து அஞ்சலி கிட்ட போனாங்க. அங்க அந்த 3 பேருமே பியூட்டி பார்லர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னதை கேட்டு அஞ்சலி சொன்னா, நாங்க வரமாட்டோம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. புருஷனோட பேச்ச கேட்கணும் நீ. நான் உங்களோட மாமியாரு. நீங்க மட்டும் என் பேச்ச கேட்கலனா உங்கள நல்லா அடிச்சு இங்கேயே கொண்டு போட்டுருவேன். அப்பதான் அந்த இடத்துக்கு அந்த ஏரியா லேடிஸ் எல்லாம் வந்தாங்க. ஜானகியும் வந்தாங்க. ஏ கௌசல்யா, இவங்க மேல கை வைக்காத. இவங்க உன்னோட மருமகள்கள்ன்ட்டு அவங்கள துரத்தி விட்டப்போ உனக்கு ஞாபகமே வரலையா? புடிங்க எல்லாரும் இந்த 4 பேரையும். போலீஸும் வரப்போறாங்க. போலீஸ் வந்து அவங்க 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கு. அந்த 3 பொண்ணுங்களுக்கும் நியாயம் கிடைச்சது. கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் அவங்க 3 பேருக்குமே அழகான குழந்தைங்க பிறந்தாங்க. பியூட்டி பார்லர் மூலியமா அவங்க இப்போ பணக்காரங்களாயிட்டாங்க. இனி அன்னிலிருந்து அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. Thanks for watching.